ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாட்டின் ஸ்டிச் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த லேவர் பாயிண்ட்டையும் இதுலேயும் மிஷின்லேயும் த்ரெட்டு போடுறதையும் நான் காட்டுறேன். 2ல் வச்சு ஒரு தடவையும் 4ல் வச்சு ஒரு தடவையும் நான் சாட்டின் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த பாயிண்ட் நகர்றது உங்களுக்கு தெரியும். மெதுவாக நம்ம தொடக்கிட்ட இருக்கிற லேவர் பாயிண்ட்டை அமுத்திக்கிட்டே பெடலிங்கையும் நம்ம பண்ணோன்னா இது வந்து 2ல் வச்சு நான் போடுறேன் சாட்டின். கொஞ்சம் தூரம் 2ல் போடுறேன், அதுக்கப்புறம் நான் 4க்கு சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து 4க்கு தாண்டி கொஞ்சம் 5 கிட்ட வர மாதிரி இருக்கிற இந்த சாட்டின் ஃபுல் அமுத்திருக்கேன். இப்படி தான் வரும். சாட்டின் வந்து நீங்கள் முதல்ல உங்கள் கையில் சின்னதாக ஒரு 2 கோடு போட்டு செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரே நாளில் வராது. திருப்ப நீங்கள் போட்டு பார்த்தா மட்டும்தான் வரும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வரும். மிஷின் எம்ப்ராய்டரியில் பெருசாக அகலமாக சன்னமானு மாற்றி 2ல் வச்சு 3ல் வச்சுன்னு தொடைய வச்சே நீங்கள் போடுங்க. ஏன்னா சாட்டினை வந்து முக்கால்வாசி வந்து லாக் பண்ணி போடுவாங்க. ஆனால் அது தப்பான மெத்தடு. நம்ம எப்போவுமே வந்து லாக் பண்ணாமல் தொடைய வச்சே தான் பண்ணணும். லாக் பண்ணி காட்டுறத நான் உங்களுக்கு இப்போவே நான் சொன்னேன்னா அது வந்து உங்களுக்கு தப்பாக டீச் பண்ணுற மாதிரி ஆயிரும். நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக லாக் பண்ணி சாட்டின் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். நீங்கள் இப்போதைக்கு இப்படி தான் பழகணும், இப்படி வீவியாக வரணும். இதுவே நீங்கள் நெருக்கி போட்டிங்கன்னா நான் பின்னாடியே ரிட்டன் வரேன் பாருங்கள். நெருக்கி வரும்போது உங்களுக்கு அது அந்த நெருக்கம் வரும்போது உங்களுக்கு தெரியும். பின்னாடி வரும்போது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நான் சாட்டின் போடுறேன். கொஞ்சம் கேப் விட்டு கேப்பாக போட்டு காமிக்கிறேன். மறுபடியும் அதே கேப்பை நம்ம எப்படி நெருக்கி ஃபில் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே வந்து நம்ம தொடைய வச்சு ஒரு சின்ன கண்ட்ரோலில் கால் பெடலிங்கையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தொடையும் வச்சு அமுத்திக்கிட்டே நம்ம பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் 2 கோடு போட்டு செஞ்சு ஹோம்ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வரும். ஒரு 1 வீக்காவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சாட்டின் உங்களுக்கு கிளியராக வரும். இப்போ நான் தூரமாக போட்டுட்டு போகிறேன். திரும்பவும் நான் பின்னாடியே உங்களுக்கு வரேன் பாருங்கள். நெருக்கி வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது சாட்டின் ரொம்ப அழகாக விழுவும். இந்த மாதிரி நீங்கள் திரும்ப போட்டு பாருங்கள். நேராக வர மாதிரி. 2வது ஒரு மாங்காய்க்கு ஃபில் பண்ணுங்கள், ஒரு பூவுக்கு ஃபில் பண்ணி பாருங்கள் சாட்டினை. இப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். டே 1 ரொம்ப நீட்டாக வராது. முதல்ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீவியாக கொஞ்சம் கசகசன்னு தான் உங்களுக்கு வரும். திரும்ப நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சாட்டின் நல்லா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.